ஹலோ, வெல்கம் பேக் டு Tarot Talks தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, பிரபஞ்சம் இந்த மாதம் முடியறதுக்குள்ளார உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிற அந்த குட் நியூஸ் என்ன? ஸோ உங்களோட கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைக்கு பின்னாடியும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும் இல்லையா? அந்த நல்ல விஷயம் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். உங்கள் மனசை நல்லா அமைதிப்படுத்திக்கிட்டு இந்த ரீடிங் பார்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் இந்த ரீடிங் உங்களால் கான்ஷியஸாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். உங்களோட மைண்டை சமநிலைப்படுத்திட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாம் நான் ப்ரீ ஷஃபிள் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இது வந்து நம்ம லைவாக ஷஃபிள் பண்ணலாம். ஓகே, அண்ட் கடைசியாக இந்த ரீடிங் முடியும் போது உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கும் ஏஞ்சல்ஸ் வந்து என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கடைசியாக கேட்டுக்கலாம். ஓகே, கிங் ஆஃப் பென்டிக்கிள்ஸ். ஸோ நீங்கள் வந்து பணம் வரணும், யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டி இருக்குது, அவங்க இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க, என்னோடய பணம் வந்து பிளாக் ஆகிருக்கு, எப்போ எனக்கு அந்த பணம் திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சு கவலைப்பட்டுருக்கீங்கன்னா, இந்த குட் நியூஸ் வந்து உங்களோட ஃபைனான்சஸ் பற்றி. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கரியரில் ஏதாவது பிளாக்கேஜஸ் இருக்கலாம், இல்லை வந்து ஜாப் சிச்சுவேஷன், பிஸ்னஸ் சிச்சுவேஷன், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பண பிரச்சனை இருக்குது, பண தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னா அந்த நிலமையிலேருந்து நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் நிறைய பணத்தை வந்து அள்ளி கொடுக்க போகுது. நம்பி இந்த வீடியோவை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இந்த கார்டில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, ட்ரூ சக்ஸஸ் இஸ்ன்ட் ஜஸ்ட் அபவுட் மனி, இட்ஸ் அபவுட் ஹாப்பினஸ் டூ. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா? ஸ்மால் பிஸ்னஸ் யாராவது பண்ணிகிட்ருக்கீங்க, இன்ஸ்டாகிராமில் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸை இன்னொருத்தவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. இன்னொரு பிஸ்னஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களோட ஜேர்னியும் டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் வந்து இன்னும் சில பேருக்கெல்லாம் பணம் மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்கும்னு கிடையாது. உங்களை சுற்றி ஒரு 2-3 பேர் நல்ல உறவுகள் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் ஒரு வகையில் கொடுத்து வச்சவங்க தான் இல்லையா? ஸோ வேறு என்ன குட் நியூஸ் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுக்க நினைக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து பண வரவு. இன்னொரு விஷயம் வந்து யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு போய் வேலை செய்யணும், நான் வந்து வேறு ஊரில் செட்டில் ஆக போகிறேன், வேறு ஒரு கண்ட்ரியில் செட்டில் ஆக போகிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நடக்க போகுது. ரொம்ப கஷ்டமான ஜாபில் இருந்தீங்க, பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து தைரியமாக வெளியில் வந்து இன்னொரு புது முயற்சியில் நீங்கள் இறங்குவீங்க. அதுக்கான தைரியம் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு, அதை நீங்கள் உணர போகிறீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் பார்க்குறேன். யாரெல்லாம் ஃபேமிலியோட வந்து ட்ரிப் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த மாதம் முடியறதுக்குள்ளாரே ட்ரிப் போக முடியும், வெக்கேஷன் போக முடியும். இன்னும் சில பேர்லாம் கடல் கடந்து பிரயாணம் மேற்கொள்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. உங்களுக்கும் அந்த வாய்ப்பை வந்து யூனிவர்ஸ் இந்த மாதம் முடியறதுக்குள்ளே ஏற்படுத்தி தரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. 3 ஆஃப் கப்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணுவீங்க, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப நாளாக யாராவது பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்திருக்கீங்க, பார்க்கவே முடியல அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணுறது, ஃபேமிலியாக வெளியில் போய் மூவி பார்க்குறது, கோயிலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் பிரயாணம் மேற்கொள்கிறதையுமே பார்க்க முடியுது. நிறைய பேர்லாம் வந்து உங்ககிட்ட நிறையா காசு சேர்த்து வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக ஒரு வெக்கேஷன் போய் ஆகணும்னு சொல்லிட்டு திடீர்னு கிளம்பி போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவீங்க, உங்கள் ஃபேமிலியை மீட் பண்ணுவீங்க, சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஏஸ் ஆஃப் பென்டிக்கிள்ஸ். நிறைய பேருக்கு புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. மோஸ்ட்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு 2026
ஜான்வரி மாதத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறதுமே எனக்கு இன்ட்யூட்டிவாக தோணுது இந்த கார்டு பார்த்த உடனே. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்ப அபண்டன்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். பண வரவு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் நிறையா பணம் வர ஆரம்பிக்குங்கிற ஒரு விஷயமும் பார்க்க முடியுது. ஸோ ஏன்னா ஒரு கார்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். இது வரைக்கும் வந்தது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். கிங் ஆஃப் வான்ஸ். ஸோ இந்த கார்டு பார்த்தோன்னே எனக்கு தோன்றது என்னென்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப் ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணுற அந்த ஒரு விஷயமே பார்க்க முடியுது. அண்ட் நிறைய பேர் சர்ப்ரைஸாக உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை ஃபேமிலி மெம்பரை சர்ப்ரைஸ் எல்லாம் பிளான் பண்ணி மீட் பண்ணக்கூடிய ஒரு தருணமே உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ரொம்ப அபண்டன்ட்டான எனர்ஜிஸ். பண விஷயமாகட்டும், சந்தோஷமாகட்டும், எல்லாமே அளவே இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அண்ட் கரண்ட்லி நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பத்தில் இருக்கீங்க. நிறைய விஷயம் குழப்பிகிட்ருக்கீங்க. பர்சனல் விஷயம், ப்ரொஃபஷ்னல் விஷயம் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண முடியல. ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? கவலையப்படாதீங்க. இந்த நல்ல விஷயம் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு நடக்க போகுது. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்குங்கிறத நம்புங்க. ஸோ இப்போ நம்ம ஆரக்கிள் கார்ட்ஸில் பார்க்கலாம். டீ லீஃப் கார்ட்ஸில் ஃபஸ்ட் பார்க்கலாமா? இந்த கார்ட் பார்த்தோன்னே எனக்கு தோன்றுறது, நீங்கள் ரொம்ப டிவைன்லி ப்ரொடெக்டட். உங்களை சுற்றி ஏஞ்சல்ஸ், உங்களை சுற்றி உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ், மூதாதையர்கள் எல்லாம் உங்களை பாதுகாக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப க்ளோஸாக நினச்ச உங்கள் தாத்தா பாட்டி இல்லை ஒரு ஃப்ரெண்டு ஃபேமிலி மெம்பர் யாராவது இந்த லாஸ்ட் ஒரு 1 இயர்க்குள்ளே தவறியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொடெக்ஷன் உங்களை சுற்றி இருக்குது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நான் பார்க்குறேன். ஸோ உங்களை எந்த கெட்ட சக்தியும் எந்த கண்திருஷ்டியும் உங்களை இந்த மாதம் அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா உங்களோட ஆரா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்காக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மாதம் உங்ககிட்ட எல்லாரும் ரொம்ப ஃபேராக நடந்துப்பாங்க. ஓகே, யாரெல்லாம் உங்களை ஒரு மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களை ரொம்ப அவமதிச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த மாதம் ரொம்ப உங்களை தேடி வருவாங்க. ஸோ இந்த வருஷம் தீபாவளி உங்களுக்கு மற்ற வருஷத்தை விட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதம் ஒரே ஃபன்னாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறேன். ஸோ யாரெல்லாம் உங்களை ஒரு மாதிரி துச்சமாக பார்த்தவங்களோ அவங்க எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையும். நான் இவ்வளோ நேரம் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? வெக்கேஷன் சொல்லிகிட்டு இருந்தேன்னா, டேக்கிங் அ வெக்கேஷன் ஃபிசிக்கலி ஆர் மென்டலி. ஸோ கண்டிப்பாக ட்ரிப் பிளானிங் வெக்கேஷனுங்கிறது இருக்குது. நிறைய பேர் க்ரூஸ்லலாம் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. கடல் கடந்து போகிறது, இல்லைன்னா தமிழ்நாட்டிலேருந்து கேரளா வரைக்கும் க்ரூஸில் போகிறது. ஸோ கண்டிப்பாக வெக்கேஷனுங்கிறது இருக்குது. அண்ட் தீபாவளி வேறு வரப்போகுது, சொல்லவே தேவையில்லை. கார்ட்ஸுமே உங்களுக்கு அந்த மெசேஜ் தான் கன்ஃபார்ம் பண்ணுது. ஆஸ்ட்ராலஜியில் 12 வீடு இருக்குது. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு விஷயத்த சொல்லும். ஸோ இந்த மாதம் எந்த வீடோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 12th ஹவுஸ். ஸோ 12th ஹவுஸ் அப்படின்னாலே தூர தேசங்களுக்கு பிரயாணம் பண்ணுறது. நான் மறுபடியும் வெக்கேஷனுங்கிற ஒரு விஷயம் பார்க்குறோம் இல்லையா? கடல் கடந்து போகிறது, அதுக்கப்புறம் சில பேருக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஆகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு காஷனாக எடுத்துக்கோங்க. மருத்துவ செலவுகள் ஆகலாம். இன்னும் சில பேருக்கெல்லாம் சுப விரயங்கள் ஆகும். ஏன்னா நம்ம கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் பார்க்குறோம். பணம் உங்களுக்கு கையில் மணி இன்ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கிறனால நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதுவும் வெக்கேஷன் பிளான் பண்ணால் சொல்லவே தேவையில்லை, நிறைய செலவாகும் இல்லையா? ஸோ இந்த மாதம் உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. ஆனால் கண்டிப்பாக உங்களால் மேனேஜ் பண்ண முடிகிற அளவுக்கு தான் நீங்கள் செலவும் பண்ணுவீங்க. ரொம்ப ஒரு அகலக்கால் எடுத்து வச்சு செலவு பண்ணுற மாதிரி எந்த காசும் இல்லை. ஸோ பயப்பட வேணாம். ஸோ நல்ல உணவை சாப்பிடணும். நிறைய ஜங்க் ஃபுட் எல்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணுறதை நிறுத்திட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு வராது. அண்ட் எந்த பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, சனினாலே ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின், கர்மா. ஸோ இந்த மாதம் நீங்கள் எதுக்காக உழைச்சிட்டு இருந்தீங்களோ, எந்த ஒரு விஷயம் அக்கம்ப்ளிஷ் பண்ணணும், எந்த விஷயம் நீங்கள் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் பே ஆஃப் ஆகும். அதுக்கு கிடைக்கிறது தான் இந்த பண வரவு. ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜோசியக்காரங்களும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, நெகட்டிவாக சொல்லுவாங்க. பட் சனி மாதிரி உங்களுக்கு
gift கொடுக்குறவர் யாருமே இருக்க மாட்டாங்க. பட் gift அவர் சும்மா கொடுப்பாரா? கிடையாது. நீங்கள் டிசிப்ளின்டாக இருக்கணும். கரியர் விஷயத்துல இருந்தாலும் சரி, திருமண விஷயங்கள்ல இருந்தாலும் சரி, நீங்கள் டிசிப்ளினாக இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு துணை அமைவாங்க. நல்ல ஒரு கரியரும் உங்களுக்கு அமையும். உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் ரொம்ப நல்லவங்களாக அமைவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து நல்லா டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது. டாக்னாலே வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து கெட் டுகெதர் பிளான் பண்ண போகிறீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டின்னர் டேட் போவீங்க, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அண்ட் யாராத்துக்கு பர்த்டே வருது அப்படின்னா வெரி ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ இந்த மெசேஜஸ் எல்லாமே நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தானாக வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் உருவாகும். உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லா தான் நடக்கும்போது உங்களுக்கே வந்து மனசுக்குள்ளே தோணும், இதெல்லாம் நம்மளுக்கு தான் நடக்குதா, இதெல்லாம் நிஜமாலுமே எனக்கு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து பின்ச் மீ மோமெண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, உங்களை நீங்களே வந்து கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஓவர்வெல்ம்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்பயும் இல்லாமல் திடீர்னு நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்ம வீட்டிலே சொல்லுவாங்க, ஓவராக சிரிக்காத மறுபடியும் அழுவ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நீங்களே உங்களை நினச்சி குழப்பிக்க வேணாம். அப்படி எதுவும் நடக்காது உங்களுக்கான நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு இந்த மாதமே இருக்கும். ஏன்னா வந்து பேரண்ட்ஸை பார்க்க போகிறீங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கணும், சில்ட்ரனை பார்க்க போகிறீங்கன்னா குழந்தைங்களுக்கு கிஃப்ட் வாங்கணும், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்படின்னா அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஃபைனான்ஷியல் பேர்டன்ஸ் இந்த மாதம் இருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. பட் பரவாயில்ல, அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னா அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் சைலன்ஸ். ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்த விஷயம் கூட உங்களுக்கு கண்டிப்பாக கனவுகள் நிறைவேற ஒரு மாதமும் இது தான். ஏன்னா இந்த கார்டு வந்து ஸ்டார் எனர்ஜி. ஸ்டார்னாலே விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல். ஸோ கண்டிப்பாக அந்த லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. நிறைய பேர் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க. நீங்கள்லாம் வந்து உங்கள் பார்ட்னரை மீட் பண்ணுறதுக்கான சான்ஸுமே உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. பட் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் என்ன விஷயம்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். ஸோ இந்த மாதம் நீங்கள் முடியும் போது நினைப்பீங்க, நம்மளுக்கு இவ்வளோ பவர் இருக்கா, நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு இவ்வளோ சக்தி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுப்பீங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஒரு மெஜிஷியன்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது சும்மா பார்க்கறக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு நிறைய விஷயங்கள் கற்று வச்சுருப்பீங்க. உங்களுக்கு எல்லா விஷயமே கால் தூசிங்கிற அளவுக்கு உங்களோட டேலண்ட்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு மாதமும் இந்த மாதமாக தான் இருக்கும். நான் சனின்னா உங்களுக்கு சொன்னேன்ல, சனினாலே கர்மா அப்படின்னு. ஸோ இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சீசன் ஃபுல்லாக வந்து வேலை பார்த்தாங்கன்னா இன்னொரு சீசனில் அவங்களுக்கான ரிவார்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா? அதே தான் உங்களுக்கும். நீங்கள் இத்தனை வருஷம் இத்தனை மாதம் கடுமையாக உழைச்சிருப்பீங்க. ஸோ உங்களோட குட் கர்மா ஆக்டிவேட் ஆகிற ஒரு மாதம் கண்டிப்பாக வந்து அக்டோபர் மாதம். நீங்கள் எந்த மாதம் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நான் அப்லோட் பண்ணுற டைம் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற டைம் அக்டோபர், அதனால் அக்டோபர்னு சொன்னேன். இந்த ரீடிங்ஸ் எல்லாமே டைம்லெஸ். நீங்கள் எந்த டைமில் பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். கம்யூனிட்டி, உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதம். ஓகே, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுவும் தீபாவளி வருது சொல்லவே தேவையில்லை. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ ஒரு கம்யூனிட்டியாக வந்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இந்த மாதம். ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், அதான் உங்களுக்கு எப்படின்னா ஒரு 2 நாள் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னா மீதி 10 நாள் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 நாள் வேலை இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து தீபாவளி வந்து ஒரு 6 நாள் ரொம்ப கலகலப்பாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஐயோ வேலைக்கு போகணுமே, ஐயோ பிஸ்னஸ் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ரோலர் கோஸ்டர் இமோஷன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் போகுது. அது பரவாயில்ல, நம்ம நல்ல விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னா நம்மளுக்கு அப்பப்போ நடக்கிற சின்ன சின்ன இன்கன்வீனியன்ஸையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நான் பார்க்குறேன். த ஃபாதர். ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது எனக்கு தோன்ற விஷயம் வந்து, நான் இப்போ சொல்லிட்டு இருந்த மாதிரி நம்ம வந்து சூரியனை பார்க்கணுன்னு நினச்சோம் அப்படின்னா இருட்டை கடந்து தான் ஆகணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து வெளிச்சம்
லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு வெளிச்சம் வரப்போகுது. ஆனால் அந்த வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி சில தடைகள் தாமதங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த மெசேஜ் வந்து ஒரு ரீஅஷூரன்ஸ். என்ன ரீஅஷூரன்ஸ் அப்படின்னா, நீங்கள் இப்போ கடந்து வந்து அந்த ஒரு டார்க்கான ஒரு எனர்ஜி எங்கே கொண்டு போய் உங்களை சேர்க்க போகுதுன்னா லைட்டு, அதாவது வெளிச்சத்தை நோக்கி தான் இந்த டார்க் எனர்ஜி உங்களை கொண்டு போய் சேர்க்க போகுது. அந்த மாதம் உங்களுக்கு அக்டோபராக இருக்கும். ஸோ இந்த அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த வருஷமே என்ன எப்படி இருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க. பட் அக்டோபருக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து ஃபாலோயிங் பேக் இன் ட்ராக், அந்த ஒரு விஷயமே நீங்கள் உணர்வீங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது. த ரிவர். ஸோ இது பார்க்கும்போதே எனக்கு ரிவர்னாலே என்ன, வாயேஜ், ஜேர்னி, கடல் கடந்து பிரயாணம், மறுபடியும் நான் முதல்ல சொன்ன அதே விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து ஒரக்கல் கார்ட்ஸில் திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்குது. அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஹார்ஸ் ரைடிங்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங் பிடிக்குன்னா கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திங்ஸ் இந்த மாதம் பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்விஃப்டாக மூவ் ஆகும். ஏன்னா ஹார்ஸ்னாலே வந்து வேகம் இல்லையா? ஸோ நீங்கள் எந்த விஷயம்லாம் ஸ்லோவாக போயிட்டுருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே டக்குன்னு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஃபார்வர்ட் ஆக ஆரம்பிக்கும். ரிகன்சிலேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னரே முன் வந்து அன்பிளாக் பண்ணி உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ நீங்கள் எதிர்பாராத போது உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் மாறி மாறி நடக்கும். உங்களாலேயும் நம்ப முடியாது. ஸோ நம்ம ரீடிங்கோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ நான் முதல்ல இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா ஒரு கேள்வி மட்டும் யோசிச்சுக்கோங்க. அதுக்கு நம்மளோட ஏஞ்சல்ஸ், உங்கள் யூனிவர்ஸ், நம்மளோட யூனிவர்ஸ் என்ன ஆன்சர் கொடுக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். லெட் கோ. அதான் நீங்கள் நிறைய பயந்துட்டுருக்கீங்க போல். இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இந்த பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுமோ, அந்த பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுமோன்னு பயந்துட்டுருக்கீங்கன்னா அந்த பயத்தை நீங்கள் வந்து விட்டுறணும், லெட் கோ பண்ணிடணும். எப்போ வந்து நீங்கள் சரண்டர் பண்ணி உங்களோட எப்போ ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் விட்டு கொஞ்சம் விலகுறீங்களோ அந்த விஷயம் உங்களை தேடி வரும். இது எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. மேனிஃபெஸ்டேஷனோட ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா டிட்டாச்மெண்ட் தான். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் சொல்ல நினைக்கிற விஷயம், நீங்கள் கேட்ட அந்த விஷயத்துக்கான பதில் வந்து அந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ரொம்ப போட்டு யோசிக்க வேணாம். இன்னும் 2 கார்டு எடுத்து பார்க்கலாம். லுக் ஃபார் அ சைன். ஸோ நீங்கள் ஏஞ்சல்ஸ் கிட்டே ஏதாவது சைன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரீடிங் தான் அந்த சைன். ஏன்னா இந்த கார்ட்லேயே வந்திருக்கு. ஸோ நீங்கள் இப்போ கேட்ட அந்த கொஷனுக்கான ஆன்சர் இப்போ நான் சொன்னது லெட் கோங்கிறது தான் அதுக்கான ஆன்சர். நீங்கள் எந்த விஷயத்தை டைட்டாக பிடிச்சி வச்சுட்டு இருந்தாலும் சரி அதை நீங்கள் லெட் கோ பண்ணணுங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. நீங்கள் சைனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான சைன். இன்னும் ஒரு கார்டு நம்ம எடுத்துடலாம். டோன்ட் ஸ்டாப். நீங்கள் கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க. நடுவில் சின்ன சின்ன தடங்கள் வரனால அது உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது கிடையாது. அது உங்களுக்கானது அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் இவ்வளோ தடங்களை ஃபேஸ் பண்ணுறீங்கிறத வந்து நம்புங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் போயிட்டுருக்கிற பாதையிலேருந்து வேற ஒரு பாதைக்கு நீங்கள் மாறிட வேணாம். நீங்கள் போயிட்டுருக்கிறது சரியான பாதை. டோன்ட் ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு மெசேஜுமே வந்து இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல நினைக்குது. அண்ட் வந்து நிறைய பேர் வந்து இந்த இமெயிலில் ரீடிங்ஸ் புக் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை, கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறீங்க. அதுக்காகவே நான் இன்ஸ்டாகிராமில் டாரோ டாக்ஸ் தமிழ் அப்படிங்கிற இதே நேமில் வந்து நான் இப்போ ஒரு புதுசாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் டிஎம் பண்ணி என்கிட்ட ரீடிங்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுறது தான் என்னோட மெயின் ஒரிஜினல் அக்கௌண்ட். ஸோ இது வந்து நான் ஒரு 3 இயர்ஸாகவே வச்சுருக்கேன். அண்ட் இந்த தமிழ் டாரோ பேஜ் நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த 2 ஐடியில் நீங்கள் எதுக்கு வேணாலும் வந்து எனக்கு டிஎம் பண்ணி உங்களோட ரீடிங்கை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பியூட்டிஃபுல்லான ரீடிங்கை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸை வந்து தேங்க் பண்ணி கீழே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து காமெண்ட் போடுங்க. நீங்கள் போடுற இந்த காமெண்ட் யூனிவர்ஸ்க்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு நம்பி காமெண்ட் போடுங்க. ஓகே, இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய்.